இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் டொனால்ட் ட்ரம்பின் வரிகள் பதற்றத்தை அதிகரித்துள்ளன. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் விதித்த 25% வரிகள் இம்மாத தொடக்கத்திலும், கூடுதலாக விதிக்கப்பட்ட 25% வரிகள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதலும் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் இந்தியாவின் பல தொழில்துறைகள் பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஆனால் அமெரிக்காவின் கருவூல செயலர் கூறிய புதிய கருத்துகள் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் என்ற நம்பிக்கையை அதிகரித்துள்ளன. அமெரிக்க கருவூல செயலாளர் என்ன கூறினார்? இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உறவு மேம்படுமா? ஃபாக்ஸ் பிசினஸ் சேனலுக்கு பேட்டியளித்த அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட், இந்திய அமெரிக்க உறவு சிக்கலானது என்றாலும் இரு நாடுகளும் இறுதியில் ஒன்றிணைந்து செயல்படும் என்று நம்பிக்கையுடன் கூறினார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமீபத்திய பதற்றத்திற்கு காரணம் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது மட்டுமல்ல, இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட தாமதமும் தான் காரணம் என ஸ்காட் பெசன்ட் சுட்டிக்காட்டினார். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம். இந்த நாடுகள் இறுதியில் ஒன்றிணைந்துதான் செயல்பட வேண்டும் என்று பெசன்ட் கூறினார். ஏப்ரலில் பரஸ்பர வரி குறித்து ட்ரம்ப் அறிவித்தவுடனேயே இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்படும் என தான் நினைத்ததாகவும், ஆனால் இந்தியா பேச்சுவார்த்தைகளை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்ததாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா பெரும் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தது எனவும் பெசன்ட் தெரிவித்தார். முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை குறிவைப்பது நியாயமற்றது மற்றும் நடைமுறைக்கு மாறானது என்று இந்தியா கூறியது. பெசன்டின் கருத்துக்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முற்றிலுமாக நிறுத்தப்படவில்லை என்று இந்தியாவின் வர்த்தக அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க பிரதிநிதிகள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்தியாவுக்கு வரவிருந்தனர். ஆனால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ட்ரம்ப் வரியை 50% அறிவித்ததை அடுத்து இந்த பேச்சுவார்த்தைகள் ரத்தாகின. பிப்ரவரியில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றபோது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. இந்த ஆண்டு இறுதிக்குள் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் திட்டத்தின் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டன. இதற்கிடையில் இந்த விஷயத்தில் பலரும் அஞ்சுவது போல் நிலைமை மோசமாகாது என்று இந்தியாவில் உள்ள அரசு அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக பிடிஐ செய்தி முகமை தெரிவித்துள்ளது. ஏற்றுமதிகளுக்கு இந்தியா புதிய சந்தைகளை தேடுவதால் ஏற்றுமதியாளர்கள் பீதியடைய தேவையில்லை என்று சில வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிடிஐ செய்தி முகமை தெரிவித்துள்ளது. வர்த்தக அமைச்சக வட்டாரங்களின்படி ஆடை ஏற்றுமதியை அதிகரிக்க 40 நாடுகளுடன் சிறப்பு தொடர்புகளை ஏற்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்த நாடுகளில் $590 பில்லியன் அதிகமான ஆடைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதில் இந்தியாவின் பங்கு தற்போது வெறும் 6% மட்டுமே. அமெரிக்காவின் புதிய வரிகள் இந்தியாவின் ஏற்றுமதியில் 66% பாதிக்கும் என்று பொருளாதார சிந்தனை குழுவான GTRI பிடிஐ செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளது. அதன்படி அமெரிக்காவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி 2025-26ஆம் ஆண்டில் $49.6 பில்லியன் குறையக்கூடும். ஜப்பானிய தரகு நிறுவனமான நமூரா 50% வரி காரணமாக இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.2% முதல் 0.4% வரை குறையக்கூடும். இதனால் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6%த்திற்கும் கீழே செல்லக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்தியா மீதான புதிய வரிகள் அமெரிக்க சந்தையில் பொருட்களின் விலையை உயர்த்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆடிடாஸ், நைக் போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே விலையை உயர்த்தப் போவதாக அறிவித்துள்ளன.